ஹலோ ஆல். நேற்று சடனாக என் பொண்ணு ரேலினுக்கு ஒரே வாமிட்டிங் அண்ட் டயரியாவாக இருந்தது. நான் வேறு அவளுக்கு மேகி நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்துருந்தேன். சரி ஒரு வேளை ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சோன்னு பயந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். பட் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இது டிபிக்கல் ஃபுட் பாய்சன் தான், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, வீட்டில் செஞ்சு கொடுக்குற நூடுல்ஸ்னாலலாம் ஒன்றும் ஆகாது, வெளியில் வாங்கி கொடுத்தீங்கன்னா தான் கண்டிப்பாக ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும்னு சொன்னார். அது மட்டும் இல்லைங்க, அவள் எதையாவது எடுத்து வாயில் போட்டிருப்பா, நீங்கள் பார்க்காம இருந்திருப்பீங்கன்னு சொல்லி வேறு அசிங்கப்படுத்திட்டாரு. ஆமாம், இவள் பண்ணக்கூடிய ஆள் தான். அதோட கொஞ்சம் மெடிசன்ஸும் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருந்தாரு. அப்புறம் ஃப்ரூட்ஸ் இளநீ எல்லாம் நிறையா கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வேறு 1க்கு 2 இளநியே இவளை நம்பி வாங்கி வச்சுட்டோம். பார்த்தா இவள் இளநியை குடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நானும் என்னென்னமோ வித்த காட்டலான்னு சொல்லி இந்த சிப்பர் பாட்டிலோட மூடி எடுத்து ஸ்ட்ரா மாதிரி வச்சு கொடுத்து பார்த்தேன். ஆனால் அவளோட ரியாக்ஷனை பாருங்களேன். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து அவர் ஏதோ வித்த காட்டுறேன்னு சொல்லி என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாரு. மொத்தத்தில் அவளை குடிக்க வைக்கவே முடியலைங்க. ஆனால் பனானா நல்லா சாப்பிட்டுக்கிட்டா, இப்போ நல்லா இருக்கிறா. ஆனால் எனக்கு இந்த இளநியை 2ஆக பிரித்து இந்த தேங்காயை அப்படியே ஸ்பூன் வச்சு சுரண்டி சாப்பிட்றதுன்னா அவ்வளோ ஆனந்தம். உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.